ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவுதான் மகிழ்ச்சியா. ஹல்லேலூயா. இந்த வேதம் என்ன சொல்லுது? காத்திருக்கிறவர்கள் ஜோமன பலன் தானே வந்துகிட்டே இருக்கணும். காத்திருக்கிற அப்படியே பலத்தின் மேல பலன் அடைய வேண்டும். அதுதான் காத்திருக்க. ரெண்டு விஷயம். பூமியில சரீரத்தில் நோய் வந்தா மருத்துவமனையில் போய் காத்திருந்து என்ன செய்கிறோம்? சுகமடைகிறோம். அதே போல ஆவிக்குரிய ஜீவியத்தில் விலகினவங்கள் வரும்போது, குடும்பங்களில் விலகின வரும்போது, குடும்பங்களில் தடைகள் வரும்போது, அதில் ஆசீர்வாதங்கள் நமக்கு தடையாக இருக்கும்போது, தேவனுடைய சபையில் காத்திருக்க அதை தடைகளை உடைத்து முன்னேறி செல்ல நமக்கு பலன் கிடைக்கிறது. அதனால கர்த்தருக்கு காத்திருக்கணும்னு எழுதுகிறோம். எந்தெந்த குடும்பத்துக்கெல்லாம் ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறோம், அல்ல சமாதானமே இல்லாமல் இருக்கிறோம், குடும்பத்தில் ஒரு நல்ல பிள்ளைகளுடைய வாழ்வு நல்லா அமைய மாட்டேங்குது, வேலை நல்லா இல்லை, இப்படிலாம் இது பார்த்து கவலைப்படாமல், இப்படி காரியங்களை குறித்து சோர்ந்து போயிட விடாமல் தேவ சமூகத்தில் வந்து காத்திருந்து, ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும், இந்த சூழ்நிலை எனக்கு மாற்றி அமையும், இப்படி காத்திருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவது தான் கிறிஸ்தவத்தினுடைய வழிநடத்துதல். ஆனால் இந்த உலகத்தில் ஒரு வழிநடத்தல் இருக்குது. உனக்கு தேவைகள் வந்தால் நீ எப்படியாவது யாரை ஏமாத்தியாவது எப்படியாவது நீ சம்பாதிச்சு நீ பெரிய ஆளாயிரு, உன்னை எல்லாரும் பெரிய ஆளாக்கணும் அப்படின்னு உலகம் சொல்லும். மனுஷருடைய சுபாவங்கள் அப்படி மாறிட்டே இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்ல நம்ம ரெட்டிப்பா நன்மை. இந்த பூமியில வாழும் போதும், இந்த பூமியின் ஜீவியத்தினால் நம்மை சாபங்களுக்குள்ளும் பாவத்துக்குள்ளும் விழுந்து விடாதபடிக்கு, இந்த பூமியில வாழும்போதும் பூமிக்கு உரியவர்களாக இராதபடிக்கு, இந்த பூமியிலேயே நாம் தேவனுடைய பிள்ளை என்று ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியத்தோடு நாம் வளர்த்தெடுப்பதற்கு தான் தேவன் சபைகளை வைத்திருக்கிறார். அங்கதான் சர்ச்சைங்கிறது வைத்திருக்கிறது தேவன் விரும்புகிறத செய்வதற்கு தான். இந்த உலகம் எதுக்கு இருக்குன்னா, உலக விரும்புகிறதை செய்வதற்கு. அதனால்தான் உலகத்தாரை போல அப்படிங்கிறாரு. இந்த உலகத்தாரை போல நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படிங்கிறார். உலகத்தை ஜெயிக்கணும். அதை ஜெயிக்கிறதா பெரிய முக்கியமான விஷயம். அதை குறித்து இயேசுவான சொல்றாரு பாருங்க. லூக்கா எழுதின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 26 வாசிக்கணும் போதும். நோவாவின் நாட்களிலே நடந்தது போலவே மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும். அப்படிங்க. இப்போ நோவாவின் காலம் அப்படி சொல்றாரு. இன்னொன்னு மனுஷகுமாரனின் காலம் அப்படிங்கிறாரு. இந்த மனுஷகுமாரனுடைய காலங்கிறது எது? நோவாவின் காலம் எப்படிலாம் ஜனங்கள் குணமுள்ளவர்களாக இருந்தார்கள், எப்படி சுபாவம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இப்போ மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்காது. மனுஷகுமார் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து மனுக்குலத்துக்கு பெரிய ரட்சிப்பு, அதாவது நோவாவின் காலத்தில் இருந்த மனிதனுடைய சுபாவங்களை, அந்த நாட்களில் அவர்களுக்குள் இருந்த பொல்லாத வழிகளை, அந்த நாட்களில் மனிதனுக்குள் இருந்த பயங்கரமான கெட்ட ஜீவியத்தில் இருந்து அவனை விடுதலையாக்கி அவனை ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றுவதற்காக கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்டார். இப்ப கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் இது இப்போ மனுஷகுமாரனுடைய காலங்கள் இவைகள். மனுஷகுமார்கள் அவர் நமக்கு வழியை ஆயத்தப்படுத்தி விட்டார். ரட்சிப்புக்கு எதுவான வழியை, மீட்புக்குரிய வழியை தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி விட்டார். அதனாலதான் சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வர முடியாது. இப்போ என்னை அல்லாமல் சொன்ன இயேசு நமக்கு போதித்திருக்கிற
இந்த போதனை வழியாக தான், இந்த சத்தியங்கள் வழியாக தான் நம்முடைய சுபாவத்தை மாற்ற முடியும், நம்முடைய எண்ணங்களை மாற்ற முடியும். ஏதோ நம்ம ஆலயங்கிறது சடங்கு அல்ல கடமை அல்லது ஒரு அடையாளம் கிடையாது. இது அடையாளம் கிடையாது. இப்போ கிறிஸ்தவ கோயில்னோடனே என்ன இருக்கும்? ஒரு சிலுவை இருக்கும். முஸ்லிம் கோயிலுன்னா அங்கே ஒரு பிறை நிலா இருக்கும். இந்து கோயிலுன்னா அங்கே ஒவ்வொரு கோயிலுக்கு ஒரு அடையாளங்கள் இருக்கும். அடையாளங்கள் கிடையாது, நம்மை அடையாளமாக மாற்றுவது. ஆனால் தான் நம்ம நியூ டெஸ்ட்மெண்ட்ல வரும்போது கோயில் கட்டுறதுக்குன்னுட்டு ரொம்ப பெரிய பணம்லாம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நாம் தான் இன்னைக்கு தேவனுடைய ஆலயம். நாம் தான் யாரு? தேவனுடைய ஆலயம். நாம் தான் தேவனுக்கு கோபுரமா இருக்கிறோம். நாம் தான் தேவனுக்கு எக்காலமா இருக்கிறோம். நாம் தான் தேவனுக்கு சாட்சிகளா இருக்கிறோம். சத்தியத்துக்கு சாட்சிகள், கிறிஸ்துவுக்கு நாம் சாட்சிகள். ஆனால் தான் பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் வரும்போது கட்டடங்களுக்கு நம்ம பெரிய பணம் செலவு பண்ணிட்டுலாம் இருக்க வேண்டிய, பெரிய அடுக்குமாடியா கோபுரம்லாம் கட்ட வேண்டிய அவசியம்லாம் இல்லை, அவசியம் இல்லை. அது உலகத்தின் அடையாளங்கள், உலகத்தின் அடையாளங்கள். நாம் இந்த உலகத்துக்கு அடையாளத்துக்குரியவர்கள் இல்லை. ஆனால் சொல்றார், நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல அப்படின்னு சொன்னார். நான் உலகத்தில் ஜீவித்தாலும் இந்த உலகத்துக்குரியவனே கிடையாது, இந்த உலகத்தில் கிடையாது. என்னுடைய ராஜ்யமும் இந்த உலகத்துக்குரியது கிடையாது. அவருடைய ராஜ்யம் தேவராஜ்யம், பரமராஜ்யம். அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கும்னா, நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்காது. இந்த ராஜ்யத்துல நோவாவின் காலத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு வாசிங்க. நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் முதல் கொண்டு ரொம்ப அற்புதமான, இதெல்லாம் நம்ம அடிக்கடி சொல்லிட்டே இருக்கணும். எல்லா வீட்டு கூட்டத்திலையும் சொல்லணும், இதெல்லாம் எல்லா ஆராதனையும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். நோவாவின் காலத்தில் ஜனங்கள் எப்படி இருந்தார்களாம்? புசிப்பதற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அப்படி இன்னைக்கு இந்த காலகட்டத்துக்கு வாங்க. இன்னைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகளை எடுத்துக்கிடுங்க. இன்னைக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள்? வெளியே போகணுமானால் உடனே ரெஸ்டாரண்ட்ஸ் போனோம். அங்கே ரெஸ்டாரண்ட்ஸில் போன உடனே அங்கே ஆர்டர் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காதில் கேட்டிருக்கவே மாட்டோம். அப்படி விதவிதமாய் ஆர்டர் பண்ணி பாருங்க, அந்த புசிக்கிறதுல அவ்வளோ ஆர்வம், அது மேல அவ்வளோ இச்சை. அதனால பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் இருக்கவங்களுக்கு இந்த ஆசைகளை ஜெயிக்கணும். இந்த ஆசைகள் மேல ரொம்ப விருப்பத்தை வைத்துக்கொள்ள கூடாது. அது ரொம்ப ஆசைகளை வைத்துக்கொள்ள கூடாது. இது இல்லைன்னு சொன்னா அந்த வாழ்க்கை நரகமா மாறுது. அந்த வீடுகளில் பெரிய பிரச்சனையை நாம் இருக்கிறோம். அப்போ நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அதே போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். இப்போ மனுஷகுமாரன் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்திட்டு, இப்போ அவர் ஆயத்தப்படுத்தி அவர் கொடுத்துட்டு போன வழிகள், சத்தியங்கள், இவைகளெல்லாம் அந்த பூரணம் அடைய காத்து கொண்டே இருக்கிறார். எதற்கு என்று சொன்னால், இப்போ அந்த பூரணப்பட்டவர்களை அவர் அழைக்கும்படியாக, அவர் தன்னோடு எடுத்துக்கொள்ளும்படியாக அவர் மீண்டும் வருவதற்கு ஆயத்தத்தோடு காத்து கொண்டே இருக்கிறார். ஆனா இப்ப நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? அதனாலதான் தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஆயத்தம் நமக்குள் வராதபடிக்கு நோவாவின் காலத்துக்குள் இருந்த ஆவியை, நோவா காலத்தில் இருந்த மாம்சீக ஆவியை, இந்த நோவாவின் காலத்தில் இருந்த புசிப்புக்கும் குடிப்புக்கும் உள்ள இச்சையின் ஆவிகளை இன்னைக்கு மழை வெள்ளம் போல ஜனங்களுக்குள்ளே திறந்து விட்டிருக்கிறான். யாரை எங்க வேணா எடுத்து பாருங்க. எதற்கு முக்கியத்துவம் என்று சொன்னா இதற்கு தான். ஒரு ஃபங்க்ஷன் சொன்னாலே சில கேட்கறது, இப்போ அங்கே வெஜிடேரியனா என்பியப்படுவாங்களா? யாரு இந்த வீட்டுக்கா என்னெல்லாம் போடுவாங்க. மனுஷருடைய ஸ்போகத்தை பாருங்க. அந்த வீட்டுக்கு நான் ஜெபிக்க போனுங்கிறத விட
அந்த வீட்டுக்கு போய் நாம் அந்த வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் கடந்து போடுங்கிறதை விட அந்த வீட்டிலிருந்து எனக்கு என்ன கிடைக்கும், அந்த வீட்டிலிருந்து எனக்கு இதெல்லாம் எனக்கு கிடைக்கும், அதனால் அந்த விருப்பம் எனக்கு அதிகமா இருக்குது. இந்த பூமியும் மனுஷனுக்கு இப்படிப்பட்டதை இன்னைக்கு திரளாக கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது. எல்லாருக்குள்ளும் இன்னைக்கு கொஞ்சம் இன்னைக்கு யாரும் அப்படி கஷ்டப்பட்டவங்க யாரும் சொல்ல முடியாது. என்ன இது கஷ்டப்பட்டவங்க யாரும் சொல்ல முடியாது. சும்மா நம்ம ஏதாவது பேசிக்கொண்டு தரித்திரம் இருக்கிறா தரித்திராக்கன்னு. நீங்க இந்த தெருல ஒரு தரித்திரம் காட்டி பாருங்க, நான் ஊர்களில் ஒரு தரித்திரத்தை காட்டி பாருங்க. தரித்திரனா யாரு? யார் தரித்திரர்? உடுக்கிறதுக்கு வஸ்திரம் இல்லாம, உண்ணுக்கு உணவு இல்லாம இருக்கிறவன் தான். இன்னைக்கு கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு தரித்திரன் நீங்க யார சொல்லுவீங்க? யாருக்குங்க வஸ்திரம் இல்லை? எல்லாரும் காதல கவனிச்சு பாருங்க. அத்தனை பேர் டிஃபன் கடையில இருந்து கவர் கவராக தான் வாங்கிட்டு வரோம். மீன் கடையில இருந்து பாருங்க, நீங்க தரித்திரன் இன்னைக்கு யாரும் சொல்ல முடியாது. இந்த பூமி இன்னைக்கு மனுஷனுக்கு கடைசி காலத்துல என்ன செய்யறது தெரியுமா? மனுஷன் தேவனை தேடக்கூடாதபடிக்கு, அவன் தேவனிடத்தை வரக்கூடாதபடிக்கு, அவனுக்கு இந்த உலகத்தினுடைய சகல ஆசீர்வாதங்களையும் அது தாராளம் கிடைக்கும்படி செய்கிறது. தாராளமாக கிடைக்குது. நம்ம கூட ஒரு 200 ரூபாய்க்கு தான் இப்போ செருப்பு வாங்கி போடுறோம், செருப்பு வாங்கி போடுறோம். ஆனால் நாம் யாரை தரித்திரன்னு சொல்கிறோமோ அந்த வீட்டு பிள்ளையை பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு செருப்பு போட்டு வரும். ஆமாவே தெரியாது. அப்படி கேட்டு பார்த்து இவ்வளவு, இது எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாங்க, இன்னார் வாங்கி கொடுத்தா, இந்த செருப்பு இவ்வளவு பாஸ்டர் அப்படிவாங்க. நம்ம அப்படியே பார்த்துட்டே போயிட்டு தான். ஆனால் நம்ம யாரு? நம்ம தரித்திரம் நினைக்கிறோம், தரித்திரம் நினைக்கிறோம். இன்றைக்கு பூமியில என்ன தரித்திரம் இருக்கிறது என்றால், தேவன் விரும்புகிற, தேவன் எதிர்பார்க்கிற சத்தியம் கிடைக்காத ஒரு தரித்திரம் இருக்கிறது. நீ தரித்திரமுள்ள சபை இருக்குது, தரித்திரமுள்ள இன்னைக்கு ஊழியங்கள் இருக்குது, தரித்திரமுள்ள கிறிஸ்தவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம். வீட்டுக்குள்ள உபதேசம் கிடையாது, வீட்டுக்குள்ள சத்தியத்தை குறித்து ஆராய்ச்சி கிடையாது, சத்தியத்தின்படி நடக்கணும் விருப்பம் கிடையாது, அந்த ஆசை கிடையாது. யாருக்காவது இருக்கு வசனத்தின்படி நடக்கணுங்கிற ஒரு சின்ன ஆசையா இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யாருக்கா இருக்கவங்க? ஆனால் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தன் ஊழியத்தில் அவர் வரும்போது எதை குறித்து போதிக்கிறார்னா, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல மனுஷர், அதாவது குறிப்பிட்டு சொல்றாரு, நோவாவின் காலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த காலத்தில் அவர்களுடைய குணங்கள் எப்படி இருந்ததோ, அவர்கள் எப்படி இச்சை உள்ளவர்களாக இருந்தார்களோ, எப்படி தேவ பயமற்றவர்களாக இருந்தார்களோ, தேவனை தேட மனமற்றவர்களாக இருந்தார்களோ, அதே போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் அப்படியே நடக்கும். கவனித்து பாருங்கள். வேலை செய்வதற்கு எனக்கு இந்த வேலை பண்ண இப்படி, இந்த வேலை பண்ணலாம், கர்த்தர் தேடர்கள் நேரம் கிடையாது, ஜோமடர்கள் நேரம் கிடையாது, உபாசிக்கிறதுக்கு நேரம் கிடையாது, என் குடும்பத்துக்காக இப்போ எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் கிடையாது. என் ஜெபத்தில் யார்கிட்டயா ஃபோன் பண்ணி கொடுத்துட்றேன், ஐயா எங்கள் குடும்பத்துக்காக எனக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆனால் நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன், எனக்கு நேரம்லாம் கிடையாது, யாரா ஜெபம் பண்ணுங்க அப்படின்லாம் காலங்கள் அப்படி இருக்குது. தரித்திரத்து காலங்கள், வறுமையின் காலம் நினைக்குது. அதாவது பரலோகத்தை குறித்த தரிசனம் குறைந்து போன காலங்கள். அடுத்து சொல்றா பாருங்க, நோவா பேழைக்குள் ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள். இப்போ ஏசர் ஜோமன் போட சொல்றாப்ல, இப்போ குடிக்கிறதே தப்புலனுமா ஆயிடுச்சு மைண்ட்ல. அந்த மாதிரி நிறைய பெண்களை சொல்ல ஆரம்பிச்சு, நீங்க யாருங்க குடிக்காம இருக்கிறா, அவன் என்ன வேணா குடிச்சு போட்டோம், ஆனா நல்லா பணம் சம்பாதிச்சு வந்தா போதும், எனக்கு கொண்டு பணத்தை சம்பாதிச்சு என்கிட்ட கொடுத்துடணும், அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். அப்படிப்பட்ட மனநிலைகள் எப்படி வந்துச்சு பாருங்க, மனநிலைகள் அப்படி வந்துருச்சு. ஆணும் பெண்ணும் சேர்ந்து உட்கார்ந்து அழகாக நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ் உட்கார்ந்து குடித்து கொண்டே புசிக்கிறார்கள், புசித்தார்கள், குடித்தார்கள்.
இன்னைக்கு அந்த கலாச்சாரம் இருக்குதா இல்லையா? வேற நாடுகளை விடுங்க, கிறிஸ்தவ நாடுகள்ல அந்த கலாச்சாரம் இருக்கா இல்லையா? இன்னைக்கு நம்ம நாடுகளுக்குள்ளும் நம்ம சபைக்குள்ளே சில வீடுகள் பணம் வந்த உடனே அதுக்கப்புறம் என்ன வந்துருதுன்னா, அந்த மாதிரி ஒரு ஆடம்பரமா அது ஒரு மரியாதைக்குரியதா மாறிச்சு. எங்களுக்கு அது ரொம்ப மரியாதை. எது? புசிக்கிறதும் குடிக்கிறதும். அதுக்கு விதவிதமா பசிச்சா ஒரு பிளேட்ல சாப்பாடு எடுத்து வச்சு குழம்பு வச்சுட்டு அப்படி சாப்பிட்டு போனோம். ஆனா சாப்பிடறதுக்கு ஸ்டைல் இருக்குது. இதை இப்படி வைக்க வேண்டும், இப்படி இருக்கணும், அது இப்படி சாப்பிட வேண்டும். இப்போ அது வந்து பெரிய ரெஸ்பெக்ட் ஆயிடுச்சு. இன்னார் வீடா எப்படி பாருங்க, நோவாவின் காலத்தில் அத நோவா இந்த பேழைக்குள்ள போகும் வரைக்கும், அந்த பேழைக்குள்ள நுழைந்து உள்ளே போய் தேவன் அதனுடைய கதவை பூட்டு வரைக்கும் ஒரு மனுஷனுடைய அந்த உணர்வு வர்றல. எல்லாருடைய ஆசைகளும் அதான் நினைக்க சொல்றாரு. அந்த காலத்தை இயேசு கிறிஸ்து அந்த அவர் சிலுவைக்கு கடந்து போறதுக்கு முன்னாடி, அந்த பாடுகளுக்குள்ள கடந்து போறதுக்கு முன்னாடி, அந்த மரணத்துக்குள் போறதுக்கு முன்னாடி நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசிக்கு வரை ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். எந்த செகண்ட் வரங்க? எந்த நிமிஷம் வர? எனக்கு இப்ப மணி 1:20 வைத்துக் கொள்ளுங்க. 1:20 என்ன வந்து மரணம் வாரிக்கொள்ள போது. ஆனா அந்த நிமிஷம் வரக்கூட மனம் திரும்பல, அந்த நிமிடம் கூட மனம் திரும்பல. ஆனா சொன்னான், இதோ வாசற்படியிலிருந்து நான் தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், நீ திறந்தா அவர் உள்ள வந்திருப்பார், மனம் திரும்புதல் உண்டாக்கும், ரட்சிப்புடன் பாதுகாப்பு உண்டாயிருக்கும். ஆனால் திறக்கலன்னு சொன்னா அவர் குறித்திருக்க நேரத்தில் வெள்ளங்கள் வந்து வாரிக்கொண்டு போகும். வெள்ளங்கள் வந்து வாரிக்கொண்டு போகும். இன்னைக்கு சபை இதை குறித்து கொஞ்சம் கூட உணர்வு அடைகிறதே இல்லை. ஒருத்தர் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நான் ஒரு மீட்டிங் கூப்பிட்டேன், ஃபர்ஸ்ட் நீங்க இந்த எங்க சபைக்கு ஒரு மீட்டிங் வரணும் அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க, நான் இந்த டேட்டில் இப்படி வந்தால் எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. அவங்க சொன்னேன், அந்த டேட்டு வர நான் இருப்பேனா இருக்க மாட்டேனே எனக்கு தெரியாது, நீ இருப்பியா இருக்க வேண்டிய உனக்கும் தெரியாது. அதனால் கர்த்தருக்கு சித்தமானால் அந்த நாளில் தேவன் என்னை உயிரோடு வைத்திருந்தால் நான் என்ன செய்யறேன், வர்றேன். எனக்கு வர கொஞ்சம் விளங்கவே இல்லை. அப்படி ஊழியத்து வந்த புதுசு கொஞ்சம் விளங்கலை. நான் யோசிச்சு வரேன், அப்ப விசுவாசம் இல்லையே. நம்ம மைண்ட் எப்படி போகுதுன்னா, விசுவாசத்துலதான் நம்ம சொல்லணும், நிச்சயமா நாளைக்கு இருப்பேன் என்று. அப்படி சொல்லாம ஊழியக்காரர் இப்படி சொல்றாரு, இப்படி இந்த வார்த்தை சொன்னானே கொஞ்சம் விளங்காம இருச்சா. ஆனா மனதில் வைத்து யோசித்து கொண்டே இருந்தேன். ஒரு காலங்கள் வரும்போது விளங்கிச்சது. காலங்கள் வரும்போது அப்போ எப்பொழுது வெள்ளங்கள் வாரிக்கொள்ளும் போது யாருக்கா தெரியுமா? என்ன செய்து மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்குது, செய்து மட்டும் சொல்லப்படுகிறது. இதோ ஆபத்து இருக்குது, இதோ ஆபத்து இருக்கிறது, காலங்கள் முடிவு, காலங்கள் முடிவு. ஆனா எந்த நிமிஷம் சொல்லல, எந்த நிமிஷம் நீ சொல்லல. ஆனா எச்சரிப்பு ஒளி காதுல தொடிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ எச்சரிப்பை பார்த்து ஜாக்கிரதை இருக்க வேண்டியது யாருடைய வேலை? யாருடைய வேலை? ஐயா வெட்டேரி உடஞ்சி தண்ணி வெள்ளம் வருது, கொடுங்குவீரே எல்லாம் ஓடி போயிருங்கன்னு சொன்னா சொல்லிட்டே இருக்குது. இல்லை நான் போக மாட்டேன், இது இந்த வீட்டை விட்டு எங்க ஓடுறது அப்படின்னே பிடிச்சிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? சரி, என்ன 1 மணி நேரம் சொல்லிட்டு தான் இருக்காங்க, அது எங்க வரப்போகுது? அவன் ஒரு நைட்ல கூட வந்துடலாம், மழைனா அதிகம் வந்துடலாம், வந்து அப்படி வந்துடக்கூடாது என்பதற்காக, அதுல ஒருவர் கூட அழிந்து விடக்கூடாதுக்காக அரசு எச்சரிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனா நமக்கு கொஞ்ச நேரம் ஒரு பயம் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் நிர்விசாரம் வந்துடும். அது நமக்குலாம் ஒன்று செய்யாதுங்க, நமக்குலாம் வராதுங்க. ஆனா வந்தக்கு அப்புறம் தான் தெரியும். உடனே திட்டுவான்,
இந்த கவர்மெண்ட் என்னதான் பண்ணிச்சு, என்னதான் செய்துன்னு. அதே போலதான் வேதமும் சொல்லிக்கிட்டே இருக்குது. வேதம் சொல்கிறது, இதோ மனுஷகுமார் வரும்போது. நான் இதை எப்படி எடுத்து பார்க்கிறேன்னா, இவ்வளவு அற்புதமா கிறிஸ்தவத்துக்கு வழிகாட்டுறாரு. ஆனா கிறிஸ்தவர்கள் இதை குறித்து எந்த ஒரு உணர்வு, ஒரு ஜாக்கிரதையா இருக்கிற மாதிரி தெரியுதா? யோசிச்சு பாருங்க. யாருக்காவது ஜாக்கிரதையா இருக்குதா? ஜாக்கிரதையா மனம் திரும்பிட்டே வரமா? ஜாக்கிரதையா அன்பு கூறுகிறோமா? ஜாக்கிரதையா ஒருவர் விட்டு கொடுக்கிறோமா? ரொம்ப வேதனை உள்ள ஆசை கொலைப்பாதங்களா மாறுது. பண ஆசை வெறுப்புகளை உண்டாக்குறது, வெறுப்பு பேச்சுகளை எழுப்புது. இந்த பண ஆசை, அதனால சொல்றார், பண ஆசை எல்லா தீமைகளுக்கும் வேறா இருக்கிறது. பணத்தின் மேல, சொத்து மேல, பதவி மேல, புகழ்ச்சி மேல அவ்வளவு ஆசைகள். நல்ல கிறிஸ்தவனுக்கு இதுல ஒண்ணு மேல ஆசை இருக்காது. ஏன்னா அவனுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்குது, இவை எல்லாம் எனக்கு தேவை என்பதை என் பரமபிதா அறிந்திருக்கிறார், அவர் எனக்கு கொடுப்பார். ஆனா நான் ஜாக்கிரதையா இருப்பேன். அடுத்து சொல்ற பாருங்க, அதுல குறிப்பா ஒரு விஷயம் சொல்ற பாருங்க. அடுத்து ஒரு எச்சரிப்பு காட்டுறாரு. 28வது வசனம், லோத்தின் நாட்களில் நடந்தது போல நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். அக்கினி இறங்கு வரைக்கும் இவங்க என்னெல்லாம் செய்துட்டு இருந்தாங்க. அந்த வார்த்தை எவ்வளவு அழகா சொல்ல பாருங்க. லோத்து நாட்கள் எப்படி நடந்ததுங்கிறத இயேசு இன்றைக்கு நமக்கு எடுத்ததை காட்டுறாரு. இந்த வசனம் படிச்சுட்டு பார்க்கும்போது இந்த வசனத்துக்கும் நமக்கும் தொடர்பு இருக்கான்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இந்த வசனங்கிறது வெறும் பிரசங்கம் பண்ணிட்டு போறது இல்லை. வெறும் பிரசங்கமா லோத்தி நாட்கள் நடந்தது போல நடந்துரும், ஆனால் நீங்க ஜாக்கிரதை இல்லை, அப்படி ஏதோ பொதுவா அப்படி அறிவிச்சுட்டு போறது இல்லை. ஐயா, இன்னைக்கு என் வாழ்க்கையில் புசிக்கிறதும், அந்த வார்த்தை படிக்க, மீண்டும் ஒரு விஷயம் படிங்க. லோத்துடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள். நல்லா பாருங்க, இங்கே அதுதான் நடக்குது. ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே. இப்போ இந்த ஆவி எல்லாத்துக்கும் இருக்காது. இப்ப எல்லாத்துக்கும் பெரிய ஆசை இருக்குதா இல்லையா? ஊழியக்காரங்களுக்கெல்லாம் பெரிய ஆசை, இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய இதெல்லாம் வாங்கணும், கட்டணும், இருக்குதா இல்லையா? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி சிலர் நினைச்ச மாட்டாங்க, கட்டடமே கட்ட மாட்டாங்க. ஞாபகம் பேசுறது, கட்டடம் கட்ட மாட்டாங்க, வெறும் டென்ட் தான் போடுவாங்க. ஏன் கட்டடம் போட மாட்டாங்கன்னா, காலம் கடைசி. நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இப்படி சில பேர் நமக்குள்ள ஒரு எண்ணம் வந்துடும். அன்னைக்கு அவங்களே எப்படி சொன்னாங்க, சொன்னவங்களே இப்ப பில்டிங் தானே கட்டுறாங்க, அப்படி சொன்னவங்களே கட்டுறாங்களே, அதனால அப்ப இயேசு வரமாட்டார் இப்படி நினைச்சிடாதீங்க. அதுவும் வேதம் சொல்லுகிறது, தெரிந்து கொள்ளப்பட்டவர் கூட ரட்சிப்பு என்பது கடைசி வரை முடிவு பெறுகின்ற வரை நிலை நிக்கணும். நிக்க கூடாதபடிக்கு சில காட்சிகள் நமக்கு அப்படி முன்னாடி வந்து நிற்கும். நாக்காக கெட்டக்கூடாது, இதெல்லாம் குடிக்கிறேன். இப்போ மனுஷருக்கு ஆகிற தேவையே தேவை இல்லையா? நம்ம வாழ்றதுக்காக சாப்பிட்றோம், அவ்வளோதான். சரீரத்துக்கு என்ன தேவை? கொஞ்சம் சாப்பாடு போதும், அவ்வளோதான். நல்ல தண்ணி தேவை, அவ்வளோதான். அதுக்கு மேலே அதுக்குள்ள போடுற எக்ஸ்ட்ரா லக்கேஜ் உள்ள போடுறது எவ்வளோ தேவையோ அவ்வளவு சாப்பிட்டா போதும். அப்போ இதெல்லாம் ஏன் சொல்லலாம், கடவுளை மறக்கத்தக்கதாக போஜன பிரியெல்லாம் மாறிடுவாங்க. தேவனை தேடுவதற்கூட நேரம் இல்லாமல் அவர் புசிக்கிறவர்களும் குடிக்கிறவர்களாக மாறிடுவாங்க. அதற்கு முக்கியத்துவம். நான் மலேசியா இருந்தேன், அப்போ
பார்த்த ஒரு விஷயம், எல்லா வீட்லயும் பாருங்க, அப்படியே காலையில பசி ஆறுவதற்கு அப்படியே கார்ல ஏறி உட்கார்றாங்க, போறாங்க. அங்க போய் நின்று அங்க உட்கார்ந்து பார்த்தா நிறைய தமிழ்நாட்களும் அங்குள்ள ஸ்டைல தான் சாப்பிடுறாங்க. எல்லாம் தமிழர்கள் தான். அவங்க போறாங்க. அப்படிதான் அவ கேட்டேன், அதுக்கெல்லாம் போய் சமைச்சு எடுக்க எங்க நேரம் இருக்குது எனக்கு? அப்படி வர்றாங்க, இது பண்றாங்க. எந்த ஹோட்டல் போனாலும் என்வி இல்லாத ஹோட்டலே இல்லை. என்வி அப்படியே இருக்குது. அவங்கவுங்க எடுத்து வச்சுக்கிட்டு சும்மா அப்படி சாப்பிட்றத பார்த்தா நம்மகிட்ட அந்த காசுலாம் இருந்தால் இப்படியோ போயிடுவோம். அவ்வளவு. எங்க தங்கச்சி மாப்பிள்ளை ஆனால் கூட்டு போனேன். நமக்கு சாப்பாடு நாங்கள் இவ்வளோதான். எங்க தங்கச்சி மாப்பிள்ளை சிரிக்க ஆரம்பி, நீங்களாம் என்ன இப்படி இருக்கிறீங்க? நமக்கு கொஞ்சம் டால் இருந்தால் போதும், அதை வச்சு சொன்னோம். அவங்க அப்படியே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா சாயங்காலம்னா அப்படி. அப்போ நேரத்தை பாருங்க, இதுக்கு முக்கியத்துவம் கூட வேலை, நடுற வேலை, கட்டுற வேலை, இந்த வேலையெல்லாம் செய்யணும். அடுத்து நல்லா குடிக்கணும், குடிக்கிற வேலை தான். அப்போ கர்த்தருக்காக நேரம் எங்க இருக்குது? கிறிஸ்துவின் ஜீவன், அவர் நமக்கு சிந்தின இரத்தத்தின் ஜீவன், அவர் நமக்கு சம்பாதித்த அந்த கல்வாரியினுடைய வல்லமை நம்மளை அதை புசிக்க புசிக்க தான் நமக்கு உள்ளான மனுஷன் பலன் அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறான். உள்ளான மனுஷன்ல பலன் வேணும்னா எந்த அளவுக்கு நீங்கள் இதை புசிக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு இதை நீங்க தியானிக்கிறீர்களோ, அதான் இயேசு இந்த காரியம் சொன்னார், என்னை நினைவுறும்படி இவைகளை செய்யுங்கள். எவைகளை செய்ய சொல்றாரு? கிறிஸ்துவினுடைய இந்த பாடையும், அவர் அந்த பாடுகளினாலே என்ன செய்திருக்கிறார் என்பதையும், அவர் செய்ததினால் எனக்கு என்ன பலன், எனக்கு என்ன நன்மை கிடைக்கிறது என்பதையும், எனக்கு என்ன விடுதலை கிடைக்கிறது என்பதையும் நாம் நினைவு கூறும்படி அதை செய்ய சொல்றாரு. 40 நாட்கள் என்னது? என்ன நாட்கள்? அப்படி பாடு மரணங்களை அந்த 40 நாள்ல என்னாலும். ஆனா இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா தியானிக்கணும், இன்னும் நிறைய தியானிக்கணும். அப்போ தியானிக்க தியானிக்க போன வருஷத்தோட இந்த வருஷம் எப்படி இருக்கணும்? போன வருஷத்தை விட இந்த வருஷம் எப்படி இருக்கணும்? அப்ப நம்ம வருஷத்துல இப்போ ரகுவேல் ஐயா எத்தனை வருஷம்? உங்களுக்கு எத்தனை வயசு? 67. அதுல ஒரு 10-15 வயசோடு விட்டுருங்க. அப்ப எத்தனை வயசு ஆகுது? இத்தனை வருஷம் எத்தனை பாடுபவர்களை நம்ம தியானிச்சிருப்போம். ஐயா ரட்சிக்கப்பட்டது ரட்சிக்கப்படி எத்தனை வருஷம் இருக்கும்? 90ல 24 வருஷம். அப்ப 24 வருஷத்துல நம்முடைய ஸ்பிரிச்சுவல் மாற்றங்கள் எப்படி இருந்திருக்கணும்? எப்படி இருந்திருக்கணும் யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு விஷயத்த நம்ம கவனித்து பார்த்தா நம்ம இன்னைக்கு யாராக இருக்கிறோம்? நோவாவின் காலத்துல வாழ்ந்த ஜனங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு என்ன வித்தியாசம்? என்ன வளர்ச்சி அடைந்திருக்கிறோம்? என்ன மாற்றம் அடைந்திருக்கிறோம்? கொஞ்சம் ஒரு விஷயம் கவனிச்சு பாருங்க. நான் கொஞ்சம் இந்த வடசென்னையில் ஊழியத்துக்கு வந்த புதுசுல இங்குள்ள ஊழியருக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அப்படி போன உடனே ஒரு வீட்டில் மீட்டிங்னாலும் இங்கிருந்து பார்த்து சொல்லுவாங்க, ஏமா இன்னைக்கு உன் வீட்டுக்கு வரோம், நீ என்ன செய்து உனக்கு இது ஆபிரகாம் உணவு, இந்த உணவு இதெல்லாம் என்ன செய்யுது ரெடி பண்ணி சொல்லுது. குறிப்பாக யாருக்கு? இந்த பாஸ்டருக்கு, இந்த பாஸ்டர் கூட வர்றவங்கலாம் எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் பாவம் அதெல்லாம் பண்ணி இன்னி வச்சுருப்பாங்க. அப்படியே உட்காந்துட்டு சும்மா எல்லாம் அப்படி சாப்பிட்டு வயிறு தடவாங்க பாருங்க. எனக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சுது. இந்த சென்னைக்கு இந்த ஊழிய பகுதியில் நம்மளாம் கொடுத்தா கூட வேண்டான்னு சொல்கிறோம், இவங்களும் கேட்டே வாங்குறாங்களே ஐயா. புசிக்கிறதும் குடிக்கிறதும் அவ்வளோ விருப்பம். அதில் எதை புசிக்கணும்? ஏசு கிறிஸ்து சரீரத்தையும் ரத்தத்தையும், அந்த சரீரத்திலும் ரத்தத்துக்குள்ள புசிக்கிறது என்ன? அந்த வார்த்தை தியானிக்கிறது. அந்த வசனத்தை ஆழமாய் தியானித்து 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 நம்ம ஒரு புது பலன் அடையணும், ஒரு புது சிருஷ்டியா மாறணும். இதை குறித்து பவுல் எழுதுறா பாருங்க, வாசிப்போம்.
1 கொரிந்தியர் புத்தகம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டதுல இருந்து எவ்வளவு பழசு ஒழிச்சிருக்கோம்? என்ன சார் செய்ய? நம்ம ரட்சிக்கப்பட்டதுல பிறந்த வேணா கிறிஸ்துவுக்கு நல்லா இருக்கட்டும். நம் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு பின்பு நமக்குள்ள சுவாவங்கள் எவ்வளவு மாறி இருக்குது, நம்ம குணம் என்ன மாறி இருக்குது. என்ன குணப்படாத கிறிஸ்தவர்கள், மனமாற்றம் இல்லாத கிறிஸ்தவர்கள், தேவனுக்கு சம்பந்தமில்லாத கிறிஸ்தவர்கள், இன்னும் நோவாவின் காலம் லோத்துவின் காலங்கள் தான் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறது. அப்போ இயேசு ஏன் சொன்னார், நான் வரும்போது அந்த சொல்றாங்க லூக்கா 17ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது, மனுஷகுமாரன் 30ஆம் வசனம், மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். எப்படியே நடக்கும்? எவ்வளவு எச்சரிப்பான் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு போயிட்டாரு. நான் வரும்போது கூட இப்படிதான் விழுந்து கிடக்கும், இப்படிதான் ஜீவிப்பார்கள், இப்படிதான் நடப்பார்கள், அது மேல விருப்பமா இருப்பார்கள். அப்ப இந்த சத்திய அறிந்தவனுக்கு இந்த உலகத்து மேல ஆசை இருக்கணுமா இருக்க வேண்டாம்? இருக்கணுமா இருக்க கூடாதா? என்ன டக்குனு பேசுங்க. இருக்கணுமா இருக்க கூடாதா? கேட்கவில்லை எனக்கு. இருக்க கூடாது. கரெக்ட் தானா? அப்படி நான் சொல்லல. ஏசு சொல்றாரு, நான் வரும்போதும் நோவா காலத்திலிருந்து அந்த ஜனங்கள், அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை முறை, அந்த ஜனங்களுடைய ஜீவியம் மனுஷகுமாரன் இவ்வளவு தெளிவாக போதித்த பின்பும், இவ்வளவு அழகா சொன்ன பின்பும் அவர் சொன்னார், நான் திரும்ப வரும்போதும் நான் வெளிப்படும் போதும் இப்படிதான் ஜனங்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறாரு. இது கேட்க சொல்றாரு. பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்று இருக்கிற நாம் எவ்வளவு விஷயத்துல மனமாறி இருக்கிறோம். இந்த அனுபவத்தில் வரும்போதாங்க நமக்குள்ள அந்த விட்டு கொடுக்கிற சுபாவம் வரும், சகிப்புத்தன்மைகள் வரும், பொறுமைகள் வரும், நிதானமா இருப்போம். அந்த சூழ்நிலையும் மற்றவர்களை விசாரிக்கிறவர்களாக இருப்போம். யோசேப்போடு இந்த கர்த்தர் நம்மோடும் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறாருங்க. கவனம் எங்க இன்னைக்கு? இதை குறித்த ஜாக்கிரதை எங்க இருக்குது? சின்ன சின்ன விஷயங்கள்ல எவ்வளவு வைராக்கியம் பாராட்டிட்டு இருக்க பாருங்க. அப்ப இதுல இருந்து ஒரு விஷயம் விளங்குது, எவ்வளவு பேருக்கு பரலோகம் போவாங்க, எவ்வளவு பாஸ்டர் நம்ம போவோம், எவ்வளவு சுவிசேஷகர்கள் போவார்கள், எவ்வளவு தீர்க்கதரிசிகள் போவார்கள், எவ்வளவு அப்போஸ்தலர்கள் போவார்கள். கவனிங்க, எவ்வளவு விசுவாசிகள். ஊழியக்காரருக்கே இடம் இல்ல, பிறகு இவங்க போதனை எப்படிதான் இருக்கும்? அந்த போதை கேட்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? கவனிச்சு பாருங்க. எனக்கு நிறைய விஷயங்கள்ல தெளிவு, எனக்கு தெளிவு இருக்குது, நிறைய பேருக்கு தெளிவில்லாத உபதேசம் செய்யப்படுறாங்க. என்ன எப்படி பேசுகிறாங்கன்னா, பணத்தை குறித்து பெரிய ஆசைகள், அதெல்லாம் பிசாசுக்குரியது உண்மை. உங்களை விட அம்பானி எவ்வளவு பெருசு, அதானி எவ்வளவு பெருசு, டாடா பிர்லா எவ்வளவு பெருசு. பணம் சம்பாதிக்க இயேசு தேவையில்லைங்க. பரலோகம் போனா இயேசு வேணும். இயேசு இல்லாம தேவராஜ்யத்தில் போக முடியாது, தேவராஜ்யத்தில் போக முடியாது. இந்த கிறிஸ்து நமக்கு வரதான் பாருங்க. அதனால்தான் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுத்த சரீரத்தை பவுல் எழுதுறாரு, நீ களைந்து போட விரும்பாமல், இந்த சரீரத்தை தெளிச்சக்கூடாது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் படிக்கிறோம். களைந்து போட விரும்பாமல். கரெக்டா அந்த வசனத்தை எடுத்து கொஞ்சம் பாருங்க. இந்த போர்வையை, அதாவது நாம் மறிக்கணும்னு விரும்பாமல், சிலருடைய வார்த்தை எப்போ நான் செத்துறணும், இந்த வார்த்தையா வருது,
உன்னால இந்த உலகத்தை ஜெயிக்க முடியல. இந்த உலகத்துல கிறிஸ்துவின் திட்டத்தை நிறைவேற்ற முடியல. அதனாலதான் உன் வாயில வர வார்த்தை என்ன வார்த்தை? இந்த சரீரத்துல கர்த்தருக்கு ஜீவனை கொண்டு இந்த ஜீவியத்தை ஜெயிக்கணும், இந்த நோக்கத்துல ஜெயிக்கணும். காலம் கடைசி. மிக அந்த வசனம் மீண்டும் வாசிங்க. இந்த கூடாது, அதாவது இந்த உலகத்தில் வாழுகிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த பாரத்தினால நீ என்ன செய்யணும்? இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல், அதை மறிக்க வேண்டும் என்று விரும்பாமல், மரணமானது ஜீவனாலே விழுங்க, அதாவது பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த பாவத்தை நீ உயிரோடு இருக்கும் போதே அதை பாவத்தை ஜெயிக்கணும். பாவத்தை நீ செய்வதில்லை, ஏன் இந்த தவறை செய்வதில்லை, இந்த ஆசைகளுக்கு இடம் கொடுப்பதில்லை, அதை ஜெயிக்கணும். அதுக்குதான் கர்த்தர் நமக்கு கிருபையாக என்ன இயேசு தாமதிக்கிறதுக்கு நோக்கம் என்ன? இந்த ஒரே ஒரு நோக்கம் தான், இந்த ஒரே ஒரு தரிசனம் தான். நீ அதை ஜெயிக்கணும். ஜீவனாலே, ரட்சிப்பின் ஜீவனாலே, அபிஷேகத்தின் பலத்தினாலே, தேவனும் மேலுக்கு அன்பினாலே இந்த உலகத்தையும் உலகத்துடைய வல்லமைகளை நீ ஜெயித்து ரட்சிப்பின் போர்வை நம்ம நினைச்சிருக்கணுமா? அந்த வஸ்திரம் தரிச்சிடணும். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். எதுக்கு ஆயத்தப்படுத்துறாரா? இந்த வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தான், இந்த ஆவிக்குரிய ஜெயமுள்ள ஜீவியம் செய்வதற்கு தான் தேவன் சபை ஆயத்தப்பட்டு இருக்காருங்க. அதுல ஊழியத்தை கர்த்தர் வைத்திருக்கிற, வேற நோக்கம் கிடையாது. தேவன் விரும்புகிறதை, தேவன் நோக்கத்தை செய்வதற்கு தான். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென்.